நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியுமா? முடியாது. அட பயப்படாத கண்ணா, வந்துதான் பாரு. எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. நேர்ல சொல்றதுதான் மரியாதை. நான் உங்க வீட்டுக்கே வருவேன். ஆனா நீ அழகா இருக்கிறாய், அதான் எனக்கு பயமா இருக்கிறது. ஹலோ சார், அருணா மேடம் இருக்கிறாங்களா? நீங்கள்? அது வந்து மேடம் கிரெடிட் கார்டு பற்றி கேட்டாங்க, அதை பற்றி பேசணும். கொஞ்சம் கூப்பிடுங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. அருணா, அருணா, என்னப்பா? உனக்கு எதுக்குமா கிரெடிட் கார்டு? கிரெடிட் கார்டா? என்ன சொல்றீங்க? ஆமாம், ஏதோ பேங்க்கில் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், அவங்க லைனில் இருக்காங்க. இல்லையேப்பா, நான் எதுவும் கேட்கலையே. இந்தா நீ ஏன் பேசு. ஹலோ, நான் அருணா பேசுறேன். அன்பே, ஆருயிரே, என் அருணாவே, வணக்கம். ஏய், யார் அது? அட நான் தாம்மா, உன் தாசான தாசன் ரஞ்சன். நீயா? ஆமா, ஃபோன் எடுத்தது யாரு? உங்க அப்பனா? அந்த ஹால் இன்னும் மெக்கானிக் ஷெட்டுக்கு போலியா பழைய கார் துடைக்கிறதுக்கு? பாத்தியா கிரெடிட் கார்டுன்னு எப்படி உடான்னு சுட்டேன் பாத்தியா? இதோ பார், உனக்கு என்ன வேணும்? நீதான். ஏய், சரி சரி, பயப்படாத. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியுமா? முடியாது. அட பயப்படாத கண்ணா, வந்துதான் பாரு. எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. நேர்ல சொல்றதுதான் மரியாதை. நான் உங்க வீட்டுக்கே வருவேன். ஆனா நீ அழகா இருக்கிறாய், அதான் எனக்கு பயமா இருக்கிறது. நான் ஏதாவது கசமுசா பண்ணி நீ அதனால பொசு பொசுன்னு அழுது ஊரு பூரா கிசு கிசுவா பிசு பிசுத்து போச்சுன்னு வெயி, உனக்கும் டார்ச்சரு எனக்கும் டார்ச்சரு. அதனால மரியாதையா வந்துரு ப்ளீஸ்மா. சரி, வரேன். வெரி குட். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock பார்க் ரெஸ்டாரண்ட். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ரஞ்சன். போடா வெண்ண. என்னம்மா, யார் ஃபோனில்? ஏதோ பேங்க் கிரெடிட் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதான் அந்த ரஞ்சன் ராஸ்கல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனேப்பா, அந்த தமிழ் நம்பிக்கிட்ட என் பேரை கெடுத்த ராஸ்கல்னு. அவன்தான். அவனா? என்ன வேணுமா அவனுக்கு? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மீட் பண்ணுமா. வேணாம், நீ எங்கேயும் போக வேணாம். இல்லப்பா, போறோம். இதுல ஏதோ சதி திட்டம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை ஒரு வழி பண்றோம். பண்றேன். மகேஷ், நல்ல ஆளு. என்னை இந்த பக்கம் அமிச்சிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டாரா? இவர் என்ன பண்றது? இவர் நம்புறதா வேண்டாமா? என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஸ்னேகா போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? வாங்க தம்பி, வாங்க. ஹலோ ஆண்டி, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். என்ன தம்பி, இந்த காரு? புரியுது ஆண்டி. என்னடா லேட்டஸ்டா எத்தனையோ கார் வருது, இவன் இன்னும் இந்த பழைய காரை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறான்னு பாக்குறீங்களா? என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு இந்த காரை ப்ரெசென்ட் பண்ணிட்டு நான் ஒரு புது கார் வாங்கலான்னு இருக்கிறேன். என்னது, இந்த காரை எனாமா கொடுக்க போறீங்களா? என்ன தம்பி, நாங்க எங்க கிராமத்துல யாருக்காவது பிறந்த நாள் வந்தா ஒரு டம்ளர் மோர் கொடுப்போம். நீங்க காரையே குடுக்கறேங்கறீங்க. இது எதுல போய் முடியுமோ? அதை விடுங்க ஆண்டி, ஷோபா இல்லையா? ஏன் இல்லாம உள்ளதான் இருக்கா. வாங்க வாங்க வாங்க. வாங்க தம்பி, வாங்க. ஹாய் ஷோபா. ஹாய் ரஞ்சன். என்ன பண்ணிட்டு இருக்க? பக்தி புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, நீ எல்லாம் இந்நேரம் 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்லையோ மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல படம் பார்த்துக்கிட்டோ இல்ல பாப் மியூசிக் கேட்க வேண்டிய ஆளு. அழகும் இளமையும் எது கொடுத்துருக்குறாங்க? என்ஜாய் பண்றதுக்கு. அதை விட்டுட்டு
பக்தி புஸ்தகம் படிக்கிற வயசா இது? ஆமா ஆமா ஆமா. ஏய் என்னடி இந்த நேரத்துல இந்த புஸ்தகத்தை படிச்சிட்டு இருக்க? குடு. அம்மா ஏய் பேசாம தம்பி சொல்றத கேளு. ஆண்டி, வித் யுவர் பர்மிஷன் ஷோபாவை நான் பார்க் ரெஸ்டாரண்ட் வரையும் கூட்டிட்டு போலாமா? பர்மிஷன் கிராண்டட். தேங்க்ஸ் ஆண்டி. அப்படியே ஈசிஆர் ரோட பிடிச்சி எம்ஜிஎம் ஒரு ரவுண்டு சுத்திட்டு வாங்க. அம்மா. என்னடி நானும் கூட வரணுமா? நாசமா போச்சு. என்ன தம்பி சொல்றீங்க? வெரி நைஸ் ஐடியான்னு சொன்ன ஆண்டி. இதோ பாருமா, நான் எங்கேயும் போல, ஆளை விடு. ஏய் 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 என்ன இவோ? விடுங்க ஆண்டி, ஷோபாக்கு என்னமோ மூட் அவுட் போல இருக்கு. நான் வரேன். ஆனா ஒண்ணு, இனிமே நானா வந்து கூப்பிட மாட்டேன். தம்பி அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க, நான் வரேன். ஏய் தொடாத என்ன. உனக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, மூளை இருக்கா? எல்லாம் ஒண்ணுதான், மேல சொல்லு. ஏய் 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 நீ என்ன பைத்தியக்காரியா? நீ எந்த யுகத்துல இருக்க? அவன் வெண்ண மாதிரி திரண்டு நிக்கிறான், நீ கட்டை எடுத்து அவன் தலை மேல போடுற. இதோ பாருமா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கல்யாணம் ஆல தாலி கட்டிக்கல, அதுக்குள்ள ஜோடி போட்டு வெளியில சுத்த சொல்றியா? என்னால முடியாது. என்னடி தப்பு? கல்யாணமாகாம வெளியே போனா என்ன தப்பு? தப்பே இல்ல. எனக்கு பிடிக்கல. அபசகுனமா பேசாத. அவன் உன்னை கட்டிக்க போற புருஷன். இந்த மாதிரி பணக்கார புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ஆண்டி. கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்டி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? இருங்க தம்பி, இதோ புடவைய மாத்திட்டு உடனே வந்துருவாங்க. இந்தா புடி, கட்டிக்கிட்டு உடனே அவனோட புறப்படு. இல்ல உங்க அம்மாவை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. இதோ வந்துட்டே இருக்கா. ஏன் வரமாட்டேன்னு சொன்னா? ஒண்ணுமில்ல தம்பி, கொஞ்சம் கூச்சப்படுறா. அந்த அளவுக்கு நான் அவளை கட்டுப்பட்டியா வளர்த்துட்டேன். போட்டோ ஸ்டுடியோக்கு போய் போட்டோ எடுத்தா கூட 2 கையாலையும் முகத்தை மூடிப்பா. அவ்வளவு வெக்கம்னா பாருங்களேன். அதானே எனக்கு ஷோபா கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல். போலாமா? போலாம். வரேம்மா. சார் தைலம் கேட்டிங்களே, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன பண்ணுது? அது ஏமா கேக்குறீங்க? கணக்கு வழக்க பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னாவே தலைவலி தானே, ஒரே டென்ஷன் ஆயிடுது. கண்ணாடியை வேற மாத்தணும் போல இருக்கு. ஏன் மாமா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளா இல்ல? இந்த வீட்ல நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, மகேஷ் இருக்காரு. நாங்க எல்லாருமே படிச்சவங்க, இந்த வேலை தெரிஞ்சவங்க. அப்புறம் ஏன் நீங்களே தனியா இந்த பாரத்தை சுமக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப என்னம்மா சொல்ல வர? அன்னைக்கே மகேஷ்க்கு வேலை கொடுங்கன்னு நான் சொன்னேன். அப்ப மட்டும் நல்லா தலையாட்டிங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஒண்ணும் பண்ணல. இப்போ தான் சொல்றேன் அவன் வேண்டான்னு. மாமா கொஞ்சம் கண்ணை திறந்து உங்களை சுத்தி பாருங்க, நிலைமை என்னன்னு புரியும். அப்படின்னா மகேஷ்க்கு உடம்பு நல்லாயிடுச்சு. ம் இவ்வளவு நாளா நமக்காக அவர் வெளியில எங்கேயும் போகாம இருந்தாரு. ஆனா இப்ப வெளியே தனியா போக ஆரம்பிச்சிட்டாரு மாமா. அதனால என்னம்மா, நேத்து கூட தான் என்கிட்ட சொல்லிட்டு டி நகர் வரைக்கும் போயிருந்தான். டி நகர் வரைக்கும் போனவருக்கு ட்ரிப்ளிகேன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்றது உங்களுக்கு புரியுதா சார்? ஸ்னேகா ட்ரிப்ளிகேன்ல இருக்கா, அதை தான் ரோஜா சொல்றா. அது புரியாம இருக்குமாமா? என்னம்மா ரோஜா, திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுற? மகேஷுக்கு பழைய நினைப்பெல்லாம் திரும்புதாமா? இல்ல மாமா, இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஆனா இனிமே என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? டைம் இருக்கிறதுனால அவர் தனியா உட்காந்து என்னென்னமோ யோசிக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள என்னென்ன ஓடுதுன்னு யாருக்கு தெரியும்? தனிமையில இருந்தாலே மனுஷனுக்கு கிரிமினலா யோசிக்கிற புத்தி வரும். என்னம்மா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு? மாமா, மகேஷ் தப்பான வழியில போறதும் போகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க மாமா, ப்ளீஸ். என்ன மாமா யோசிக்கிறீங்க? அவருக்கு உடனே ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. மகேஷே, அப்பா. மகேஷே இங்க வா. என்னங்கப்பா? உட்காரு உட்காரு. எல்லாம் குட் நியூஸ் தான். நம்ம கிரானைட் டிவிஷன்ல புதுசா ஒரு யூனிட் ஆரம்பிக்க போறோம்பா. அதனுடைய பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். என்னப்பா, ஓகே தானே? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மகேஷே, நாளைக்கே நாள் நல்லா இருக்குப்பா. ஒரு பூஜையை போட்டுட்டு ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொன்ன சரிப்பா. இதை பார் மகேஷ், இது உனக்கு புனர்ஜென்மம், 2வது வாய்ப்பு. இதை நீ தான் நல்லபடியா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாப்பா. ரோஜா என்ன கட்டாயப்படுத்தினான்றதுக்காக தான் நான் உனக்கு இந்த வாய்ப்பையே தரேன். ஓஹோ, அப்படின்னா என் திறமை மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை தரல, ரோஜா சிபாரிசுனால தரீங்க, அப்படிதானே? ஐயோ அப்படி இல்ல மகேஷ், நீங்க இன்னும் முழுசா குணமாகல. உங்களுக்கு ரெஸ்ட் தேவை.
உங்களை டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு மாமா நினைக்கிறாரு. அதுவும் உங்க மேல இருக்கிற அக்கறையில அப்படி நினைக்கிறாரு. நான் தான் தைரியமா வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஆமாப்பா ஆமா. மாமா கவலையே படாதீங்க. இப்போ இங்க இருக்கிறது புது மகேஷ். அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அசத்து பாருங்க. ஆமா சார், மகேஷ் மேல எனக்கும் பூரண நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிம்மா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை சன். தேங்க்ஸ் பா. நீங்க எல்லாரோட நம்பிக்கை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ரோஜா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ரொம்ப தேங்க்ஸ். என்ன நாம இங்க வந்திருக்கோம்? எனக்கு பசிக்கல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அருணா இல்லை அருணா, அவ எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட அர்ஜென்ட்டாக பேசணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொன்னா. அவ பேசின விதமே சரியில்லை, என்னமோ விலங்கமாக இருந்துச்சு. எனக்கு பயமா போச்சு. ஏற்கனவே உங்ககிட்ட என் பேரை கெடுக்க முயற்சி பண்ணவளாச்சே, அதனால மறுபடியும் ஏதாவது விபரீதமாக நடந்துக்கு போகலான்னு பயந்துட்டு உன்னையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இவ்ளோ பயப்படுற நீங்க வரமாட்டேன்னு ஃபோன்ல சொல்லியிருக்கலாம்ல. பாவம் அவ விதவை, திடீர்னு ஏதாவது உதவி கேட்பா. மனிதாபிமான அடிப்படையில் செய்யலாமே, அதான் அவளுக்குன்னு மனசு விட்டு பேச வேற யாரு இருக்கா? வா. என்ன? ஒன்றும் இல்லை, அங்கே பார், அந்த டேபிளில் எனக்காக அருணா உட்காந்து காத்துட்டு இருக்கா. நீயும் என் கூட வந்தது பார்த்தா ஷாக் ஆயிடுவா. இந்த ஆளு பாபு கூட கார் வாங்கறதுக்காக வந்த பார்ட்டியாச்சே, இவன் எப்படி அருணா கூட? ஒருவேளை என் டிராமாவை புரிஞ்சுக்கிட்டு இவளும் ஒரு செட்டப் கூட வந்துட்டாலோ? ரஞ்சன், ஏன் நிக்கிறீங்க? வாங்க, அவகிட்ட போய் 4 வார்த்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டாதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். வாங்க. வேணாம் சோபா, வா திரும்பி போயிடலாம். ஏன் ரஞ்சன் நில்லுங்க. ஏன் திரும்பி போறேன்னு சொல்றீங்க? என்னாச்சு? பிடிக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னது? அந்த அருணா செஞ்ச காரியம். என்ன தனியா வர சொல்லிட்டு அவ யாரு கூடயே வந்திருக்கிறா. அருணாட அப்பா என்னது? அருணா ரஞ்சனை வர சொல்லியிருந்தா, இதுக்காக அவ அப்பா கூட வந்திருக்கா? இது குழப்பமா இருக்கே. அப்பா அங்க பாருங்க. வா சோபா, எனக்கு இந்த இடத்துல நிக்கவே பிடிக்கல, சீக்கிரம் வா. ரஞ்சன், நீங்க தானே அவளை பார்க்கணும்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ அவளை பார்க்காம போனா என்ன அர்த்தம்? வாங்க, முதல்ல போய் அவளை பார்த்துட்டு வருவோம். ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இப்ப வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம், வா. இருங்க ரஞ்சன். ஏண்டி, நான் கெட்டிக்க போறவனே நீ இங்க வர சொன்னியே அப்படின்னு 4 வார்த்தை நெருக்குன்னு கேட்டாதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். பப்ளிக் பிளேஸ்ல சண்டை வேணாம், ப்ளீஸ் வா வா. அதுவும் ஷோபா கூட போறானே, அவன் தான் ரஞ்சன். இவனா? இவன் கார் புரோக்கர் ஆச்சுமா, எனக்கு நல்லா தெரியும். என்ன, கார் புரோக்கரா? ஆமாம்மா, பாபு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். இவன் கார் புரோக்கர் தான். அப்பா, இவன் தான் என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னது. இவன் தான் தமிழ் நம்பிக்கிட்ட என் பேரை ரிப்பேர் பண்ண ராஸ்கல். இவனா? இவனை நீ இங்கே இரு, அவனை 4 தட்டு தட்டிட்டு வர, அப்பதான் இனிமே உன் விஷயத்துல அவன் தலையிட மாட்டான். ஐயோ அப்பா, நீங்க உட்காருங்க, அவசரப்படாதீங்கப்பா. இவன் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த ராஸ்கலை நான் பார்த்துக்கிறேன். வாப்பா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஓ, தேங்க்யூ வெரி மச். வா மகேஷ், உட்காரு. மகேஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மகேஷ், வாழ்த்துக்கள்ப்பா. உங்க ஆசீர்வாதம். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இதே மாதிரி தான் சிம்பிளா ராஜசேகர் கிரானைட்ஸ்னு என்னுடைய கம்பெனியை ஆரம்பித்தேன்.
அதனுடைய இப்போத்திய டர்ன் ஓவர் பல கோடி ரூபாய். இப்போ என் மகேஷ் பேர்ல மகேஷ் என்டர்பிரைசஸ்னு இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி என் உழைப்பால என் கம்பெனியை உயர்த்தினோ அதே மாதிரி மகேஷ் தன் உழைப்பாலையும் திறமையாலையும் இந்த கம்பெனியை உயர்த்துவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேற புது ஆபீஸ போட்டிருக்கலாம். ஆனா நிர்வாக காரணங்களுக்காக இந்த ஆபீஸ்லயே ஒரு தனி ரூமை கொடுத்திருக்கிறேன். நீங்கெல்லாம் எப்படி உங்க ஒத்துழைப்ப எனக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த புது கம்பெனிக்கும் என் மகனுக்கும் நீங்க உங்க ஒத்துழைப்ப கொடுக்கணும். ஏன்னா இந்த கம்பெனியுடைய லாப நஷ்டத்துல எல்லாருக்கும் பங்கு உண்டு. நீங்க எல்லாம் போய் உங்க வேலையை பாருங்க. மகேஷ், நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி உங்க முதல் கழுத்து இதுல போடுங்க. ரோஜா ஒரு நிமிஷம். உன்னுடைய முதல் கையெழுத்த அந்த ஃபைல்ல போடுப்பா. என்னப்பா பாக்குற? வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொன்னதுக்காக தான் இந்த புது கம்பெனியை வச்சு கொடுத்துருக்குறேன். குதிரை உங்ககிட்ட இருந்தாலும் லெகான் என் கையில தான் இருக்கும். புரியல? கம்பெனி உன் பேர்ல இருந்தாலும் கம்பெனி கணக்கு வழக்கு, பேங்க் அக்கௌண்ட், செக் புக்கு இதெல்லாம் என் கையில தான் இருக்கும். என்னப்பா சரிதானே? உன் வேலைக்கு மகேஷ், கவலைப்படாதீங்க மகேஷ். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அம்னீஷியா பேஷண்ட். உங்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு தான் மாமா அப்படி சொல்லிட்டு போறாரு. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியா? வைதேகி, அண்ணா, என்னமாச்சு உனக்கு? வழக்கமா 5 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு சமயக்கட்டே ரகலை பண்ணிட்டு இருப்ப. இப்படி நீ சோர்ந்து போய் படுத்து நான் பார்த்ததே இல்லையே. மனசு சோர்ந்து போயிடுது. ஸ்னேகா உன்னை அடிச்சு துரத்திட்டாளுங்கிற வருத்தமா? அவ என்னை அடிச்சு துரத்தினாலும் என் பாழா போன மனசு அவளையே சுத்தி சுத்தி வருதுன்னா, அவளால எனக்கு எவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டாலும் அவளுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்குன்னா. சரி, நீ தான் போய் அவளை பார்த்துட்டு வாயா. இனிமே கமலேஷத்துக்கு நான் போக முடியாதுடா. அவளை தூரத்திலேயே இருந்துதான் நான் காப்பாத்தி ஆகணும். அது எப்படி? நீங்க தான் அவளை காப்பாத்தணும். போச்சுடா. அவளை அந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து நீங்க தான் நான் காப்பாத்தணும். முதல்ல மகேஷ், அப்புறம் ஈஸ்வரன். அது எப்படிமா? பெருமாளை கும்புறவன் பொண்ணுக்கு சிவனோட பேர் வச்சவங்க மேல எல்லாம் ஒரு ஈடுபாடு. ஆச்சரியமா இல்ல? முதல்ல அந்த மகேஷ் கிட்ட மாட்டிட்டா, இப்ப ஈஸ்வரன் ஒருத்தங்கிட்ட மாட்டிட்டு இருக்கா. அடுத்தது சிவான் ஒருத்தன் வருவான், அவங்க கிட்ட மாட்டிப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும். எச்சரிக்கை பண்ணி வைக்கணும் அவளை. ஐயோ, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னமா? இதை போய் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட? ஈஸ்வரன் பொம்பளை பைத்தியம், சங்கீதம் தெரிஞ்ச பெண்களை விடவே மாட்டான்னு நீங்க தானே நான் சொன்னேன். அங்கங்க கேள்விப்பட்டதுதான். 100% இதுதான் உண்மைன்னு நமக்கு எப்படி தெரியும்? எது எப்படியோ இதெல்லாம் வேண்டாண்ணா. ஸ்னேகா ரொம்ப அசிங்கப்பட்டுடுவா. நாம ஏமா ஸ்னேகாவை தப்பா நினைக்கணும்? நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு ஏது இருக்காது. ஒரு சங்கீத உறவு கூட இருக்கலாம் இல்லையா? எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை அவ தரமாட்டேங்கிறாளேன்னா. ஈஸ்வரனை ரகசியமா பார்க்க போறா. அவரை பத்தி ஏதாவது கேட்டா மழுப்புறா, பதில் சொல்ல மாட்டேங்கிறா, கோவப்படுறா. அப்படி எந்த தப்பான உறவும் இல்லைன்னா எதுவும் இல்ல, குரு சிஷ்ய உறவு தானே போட்டு உடைச்சிட வேண்டியதானே. எதுக்காக ஓடி ஒழியணும்? நாமளே நம்ம வீட்டு குழந்தை எதுக்குமா தப்பா பேசணும்? அவ மகேஷ் தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ எந்த ஈஸ்வரனையும் கண்டு மயங்க மாட்டா, எந்த பணத்தையும் கண்டு மயங்க மாட்டா. ஏமா அழற? அவ ஏன் பொண்ணுன்னா அதனால நான் என்ன பணத்தை கண்டு மயங்கிய அந்த ரத்னசாமிக்கு அவனோட அழகை கண்டு மயங்கி அவங்கிட்ட நான் என்ன வறுமை, இயலாம, விரக்தின்னா எங்க ஆத்துக்கார உயிரை காப்பாத்துறதுக்காக, என்னோட ஸ்னேகாவை படிக்க வைக்கிறதுக்காக தான் நான். எல்லா மனுஷாலும் ஏதோ ஒரு இயலாம, விரக்தி, பணங்காசை இல்லாத கொடுமையில தான் நான் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்னேகாவுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப உச்சத்துல இருக்குன்னா, ஆத்துக்கார இல்ல, குழந்தையும் இல்ல, பணங்காசு எதுவும் இல்ல, அம்மா நான் அவ பக்கத்துல இல்ல, நிம்மதி, சந்தோஷம் எதுவுமே இல்ல. இப்ப அவ சுலபமா விழுந்துருவான்னு எப்படியாவது அவளை நீங்க தானே காப்பாத்தி ஆகணும்.
எப்படியாவது அவளை நீங்க தான் காப்பாத்தியாகணும். புரியுதுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே செயலில் ஸ்னேகா இப்போ தங்கியிருக்கிறது கமலேஷ் வீட்டில். கமலேஷ் ஒரு பத்திரிக்கைக்காரன். அவனை வச்சு ஈஸ்வரனோட வரலாறை புரட்டுறேன். ஸ்னேகாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன உறவுன்னு கண்டுபிடிக்கிறேன். நீ தைரியமா இரு. சரிண்ணா. ஈஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இது ஸ்னேகா போற இடம் ஆச்சே. ஒருவேளை அந்த ஈஸ்வரனா இருக்குமோ? கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. எஸ் சார். இந்த ஈஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஆமாம் சார், சொல்லுங்க. இந்த கம்பெனியோட நம்மளோட பிசினஸ் டீலிங் என்னென்ன இருக்குன்ற டோட்டல் டீடைல்ஸ் எனக்கு இமீடியட்டா வேணும். ஓகே? பெரிய கம்பெனி சார் இது. இப்போ சமீப காலமாக தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. சென்னையில் பிரைம் ஸ்பாட்ஸில் 4-5 ஜவுளி கடை ஆரம்பிக்கிறாங்க. கிரானைட்ஸு டைல்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. You may go. தேங்க்யூ சார். ஸ்னேகா, பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிருக்கிய, உன்னை நான் விட மாட்டேன்டி. குட் மார்னிங் சார். வாபதிரி, உட்கார். தேங்க்யூ சார். என்ன வீடு வரைக்கும் தேடி வந்துட்ட? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லை சார், ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்க. ரொம்ப பர்சனல் மாதிரி தெரிஞ்சுது. அதான் வீட்டிலே வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன ரிப்போர்ட்? ஈஸ்வரனை பற்றி. என்னது? ஈஸ்வரனை பற்றியா? அதை சொல்கிறதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்த? நல்ல வேலை, ஸ்னேகாவில் அதை நேரம் பார்த்து வந்திருக்க. ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை. சரி சொல்லு, என்ன தகவல் கிடைச்சது? சார், ஈஸ்வரன் பெரிய பிஸ்னஸ் மேன். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், 2 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், 4 ஏஜென்சிஸ், இப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸ். தொட்டதெல்லாம் பணம் தான் சார். மேலே மேலே சொல்லு. வீட்டில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு மகன், ஒரு மருமக. 6 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்தது. இப்போ வீட்டில் ரெஸ்ட்டில் தான் இருக்காரு. பத்ரி, நீ புலியோட பசிக்கு புல்ல போட்டுக்கிட்டு இருக்க. நான் தேடுறது கேட்கறதெல்லாம் இது இல்லை, அவரோட பர்சனல் ஸ்கெட்ச். சார், ஈஸ்வரனுக்கு சங்கீதம், நாட்டியம்னா உயிர் சார். அதில் தொடர்புடைய பெண்களை விடவே மாட்டார். எப்படியாவது வளைச்சு பிடிச்சி அள்ளி அள்ளி கொடுத்து தான் வலையில் விட வச்சிருவாரு. அதில் ஒரு ரொம்ப கில்லாடி சார். அடிக்கடி இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் குடும்பத்தில் பெரிய ரகலையாக வெடிக்கும் சார். சரி, இது அவரோட மனைவி, மகன், மருமக, இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? அவங்க யாரும் இங்கே இல்லை சார். எல்லாருமே அமெரிக்காவில் இருக்காங்க. அதான் ஐயாவோட ஆட்டம் ரொம்ப பலமாக இருக்கு. சரி, ஓகே. இப்போ நீ சொன்னதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான தகவல்களை திரட்டி கொடு. ரொம்ப அர்ஜென்ட். ஓகே சார், அப்போ நான் புறப்படுறேன் சார். ஹலோ. கமலேஷ், நான் சொக்கலிங்கம் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? விஷயம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டீங்களே? ஆமாம்ப்பா, வாஸ்தவம் தான். ஸ்னேகா நடந்துக்கிறவ தான் எல்லாருக்கும் மன கஷ்டத்தை கொடுக்குது. வைதேகி எப்போதும் ஸ்னேகாவை நினச்சி தான் புலம்பிகிட்டு இருக்கா. சரியாக கூட சாப்பிட்றதில்ல. சரி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உன் வீட்டில் உன் கஸ்டடியில் தான் இருக்கா. அதான் நான் கவலை இல்லாமல் இருக்கேன். ஆனால் கொஞ்ச நாளாக ஏதோ ஈஸ்வரங்கிற பணக்கார வீட்டுக்கு ஸ்னேகா அடிக்கடி போயிட்டு வரதா எனக்கு தகவல். எவனோ ஒரு ஈஸ்வரன் இல்லை சார், அவரும் பெரிய தொழிலதிபர் தான். அந்த காலத்தில் பணக்காரன் தொழிலதிபர்னா ஒரு தனி மரியாதை, கண்ணியம், கௌரவம் எல்லாம் இருந்துச்சு. இந்த காலத்தில் தான் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆயிடுறானே. ஈஸ்வரன் கூட அந்த ரகம் தான் போல இருக்கு. நீ தான் பத்திரிக்கைக்காரனாச்சே, ஒரு நிருபரா போய் அவர் யாரு என்னன்னு. ஏற்கனவே களத்தில் இறங்கியாச்சு சார், நாளைக்கு ரிசல்ட் தெரியும். சபாஷ், பத்திரிக்கைக்காரனா இப்படி தான் இருக்கணும். நான் நினைச்சேன், அதுக்குள்ள நீ பாதி வேலையை முடிச்சிட்ட. ஸ்னேகா மேலே எனக்கும் அக்கறை இருக்குன்னு வைதேகி மாமி கிட்ட சொல்லுங்க. கட்டாயம் சொல்றேன்ப்பா. நாங்க எல்லாரும் சொல்றதை விட ஸ்னேகாட்ட நீ சொன்னா வைக்கப்பா. அவ அந்த ஈஸ்வரன் வீட்டு பக்கம் போக விடாம தடுத்து நிறுத்தேன். உனக்கு புண்ணியமா போகும். என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஈஸ்வரனை பற்றி தகவல் கிடைச்சோன்னு எனக்கு சொல்லு. இப்போ வைத்தியோட நிம்மதியும் சந்தோஷமும் உன் கையில் தான் இருக்கு. ஃபோனை வச்சுட்டுமா? ஓகே சார்.
அப்பாவும் மகளும் வெளியே போயிட்டு வந்து பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன விஷயம்? ஏன்பா ம் உங்களுக்கு ஏற்கனவே ரஞ்சனை தெரியுமா? ஆஹா ஏற்கனவேலாம் தெரியாதும்மா. இப்போ தான் சமீபமா அது கூட பழைய கார் வாங்குற விஷயமா நம்ம பாபு கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் ஒரு புரோக்கர் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தான். இவன் வந்து நின்னான். பேரு சித்தரஞ்சன் சொன்னான். ஓஹோ, அப்போ அவனோட முழு பேர் சித்தரஞ்சனா? ஆமாம், நல்லா விவரமாக தான் பேசினான். போரிக்கி ராஸ்கர். ஷோபா கிட்ட, ஏன் கிட்ட, ஏன் எல்லார்கிட்டயும் தான் பெரிய ஜமீன்தார் வீட்டு ஃபேமிலி, பல காருக்கு ஓனர்னு பொய் சொல்லி வச்சிருக்கான். இதை நம்பி அந்த அலமேலு மாமி வேற தான் பொண்ணு ஷோபாவை கல்யாணம் பண்ணி வைக்க ஓகே சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் ராஸ்கல், அவன் கையை காலை ஒடிச்சு அனுப்புறேன் பாரு. இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. அவன் கையை காலை நாம உடைச்சா பத்தாது. ஷோபாவுக்கு நிஜத்தை ஆதாரத்தோட புரிய வைக்கணும். ஷோபாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரஞ்சன் ஒரு சீட்டு, ஃப்ராடுன்னு புரிய வைக்கணும். அப்பதான் ஷோபா ரஞ்சன் கல்யாணம் நிக்கும். இதனால உனக்கு என்னடி லாபம்? தமிழ் நம்பி ஏற்கனவே உன் மேல கோச்சிக்கிட்டு இருக்காரு. அது என் தலைவிதிமா, அதை விடு. முதல்ல ரஞ்சன் ஒரு அயோக்கியன்னு தமிழ் நம்பிக்கு ஆதாரபூர்வமா தெரியணும். அதுக்கப்புறம் தமிழ் நம்பி சப்போர்ட்டோட நம்ம ஷோபா கல்யாணத்தை நிறுத்திடலாம். பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்க. ஆமாப்பா, நம்ம அதுக்கான வேலையை சீக்கிரமே ஆரம்பிக்கணும். எவ்வளவு நேரமா பணத்தை நீட்டின்னு இருக்கேன், வாங்கிக்கோ பாட்டி. என்ன ஆச்சு பாட்டி? இந்த பணத்தை புடி. ஏது இந்த பணம்? ஏன் எதுக்கு நல்லா கேள்வி கேட்காத. ஏற்கனவே நான் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கேன். உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்லை. நீ வேற என்ன படுத்தாத. இந்த பணத்தை புடி. நேகா நெல்லு. பாட்டி தேவையில்லை இந்த பணம். இது பாவப்பட்ட பணம். இது தப்பான வழியில வந்த பணம். நீ சோரம் போய் சேர்த்து வச்ச பணம். பாட்டி, நான் பட்டினி கிடந்து செத்தாலும் சாவனே தவிர இந்த பாவப்பட்ட பணத்துல வயிறு வளர்க்க மாட்டேன். நான் போறேன். எங்க போவ? சோபா வீட்டுக்கு போறேன். பாட்டி, அங்க போய் என்ன பண்ண போற? அங்க அசிங்கப்பட்டதுனால தான் இங்க வந்த. அங்க இன்னும் அலமேலு மாமி இருக்கா. அங்க போனேன்னா உன்னை ரொம்ப கேவலப்படுத்துவா. அலமேலு கேவலப்படுத்துவா, வாசம்தான். ஆனா இந்த அவமானத்தோட அந்த கேவலம் எவ்வளவோ பரவாயில்ல. பாட்டி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இந்த திடீர் முடிவு? நீ போற பாதை சரியில்லை, தெரிஞ்சே போற. நாங்க தப்புன்னு சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. உன் கூட சண்டை போட இந்த வயசுல எனக்கு தெம்பு இல்லம்மா. வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, நீ இங்க இருந்து போகாத. இல்ல, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பாவம் செஞ்சவன். நான் செத்தா எனக்கு என்ன கொப்பறதா? அது இப்பவே என் கண்ணு முன்னால தெரியுது. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீ விட மாட்டேங்கிற. என்னையும் உன் கூட சேர்ந்து தப்பு செய்ய வைக்கிற. ஆனா அது நடக்காது. நான் போறேன். பாட்டி, பாட்டி நில்லு. நான் உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் போல இருக்கு. அதான் நீ இந்த ஆட்டம் ஆடுற. நீ மரியாதையா உள்ள போ. உள்ள போ. மாட்டேன்டி. நீ முன்ன மாதிரி இல்ல. இப்படித்தான் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற. யாரையும் மதிக்கிறது இல்ல. அதான் உன்னை விட்டு உங்க அம்மா போயிட்டா, உன் பொண்ணு போயிட்டா. ஏமைகேஷன் சொல்லுவியே, அவனும் உன்னை மறந்துட்டு போயிட்டான். இப்ப நானும் போறேன். நீ எந்த ஆதரவும் இல்லாம தனிமரமா நிக்க போற. இந்த பாவப்பட்ட பணத்தை கட்டிக்கிட்டு நீயே அழு. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீ போகாத. நீயும் என்ன விட்டுட்டு போற? என்னோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி பாட்டி மனசு வருது? அப்பா உண்மையை சொல்லு. அந்த ஈஸ்வரன் யாரு? அவன் கூப்பிடும் போதெல்லாம் நீ அலங்காரம் பண்ணிட்டு போறியே, ஏன்? உனக்கு எதுக்காக பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறான் சொல்லு. பாட்டி, அது காலம் வரும்போது உனக்கே புரியும். எனக்கு இப்ப தெரியணும். அப்படி என்ன அது பெரிய ரகசியம் சொல்லு. ஏன் மௌனமா இருக்கிற? நீ மௌனமா இருந்தா ஒன்று சம்மதத்துக்கு அடையாளம், இல்லை செத்ததுக்கு அடையாளம். நீ சம்மதத்தோட நடந்தாலும் இல்லை செத்த பிறகு ஜடமா இருக்கும்போது நடந்தாலும் ரெண்டுமே தப்பு தான். உன் தப்பான காரியத்துக்கு இந்த கிருஷ்ணவேணியும் உடந்தையா இருக்க மாட்டா. நான் போறேன். பாட்டி, பாட்டி. போ கிருஷ்ணவேணி, நீயும் என்ன விட்டு போ. எனக்கு யாரும் தேவையில்லை.
இல்ல. யார் என்ன கைவிட்டாலும் கடைசி வரைக்கும் தனியா நிப்பேன். தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுவேன். ஜெயிச்சு காட்டுவேன். ஏய் 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 நில்லு நில்லு. யார் நீ? என்ன தெரியலையா? நான் தான் கிருஷ்ணவேணி. அது தெரியுது. இந்த வீடு வேணான்னு கோவிச்சிட்டு போன கழுத தானே நீ? என்னமோ கோடை விடுமுறையில கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தவ மாதிரி நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. எங்க வந்த? எதுக்கு வந்த? தங்க வந்தேன், திங்க வந்தேன், தூங்க வந்தேன். போதுமா? தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. பரவாயில்ல அலமேலு, அது வேற வாங்கிக்கலாம். என்ன கிண்டலா? சோபா, சோபா, எங்கம்மா இருக்கிற? ஏய் 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 இரு இரு. ஏன் அவளை கூப்பிடுற? அவ ஆத்துல இல்ல, வேலைக்கு போயிட்டா. பாட்டி, சோபா, உங்க அம்மாட்ட இருந்து என்னை காப்பாத்துமா. உன்னை நம்பி தான் வந்துட்டேன். எனக்கு வேற போக்கடம் இல்ல. பாட்டி, ஸ்னேகாக்கா எங்க? அவளை விட்டுட்டு வந்துட்டேம்மா. அவ கமலேஷ் வீட்டுல இருக்கிறா. அவ கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அப்படி என்ன நடந்துச்சு? அங்க ஏதேதோ நடக்குதுமா. ஸ்னேகா தப்பான வழியில போறா. தட்டி கேட்க ஆள் இல்ல. தலைக்கணம் பிடிச்சு ஆடுறா. அப்புறம் ஈஸ்வரன்னு ஒரு பணக்கார படுபாவி அது பாவப்பட்ட பணம்னு அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அப்போ நீ நேரா இங்க வந்திருக்க வேண்டியதில்ல. ஏதாவது குளம் குட்டன்னு போய் விழுந்திருக்கலாம். அம்மா, ஒரு நிறுத்துறியா? பாட்டி என்ன நமக்கு பெரிய பாரமா என்ன? பாவம், அவங்களே வந்து நூலாய் வந்திருக்காங்க. இது என்ன ஆசிரமமா? தண்டத்துக்கெல்லாம் சோறு போட்டுட்டு இருக்கிறதுக்கு. அது வெளியே போட்டோம். அப்படி தண்ட சோறு வெளியில போகணும்னா நீ தான் முதல்ல போகணும் அலமேலு. பாத்தியா பாத்தியா, வந்த உடனே சண்டைக்கு இருக்கிறா பாத்தியா? பாட்டி, அம்மா பேசின எதையுமே நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்பவும் இங்கே தங்கலாம். ரொம்ப நன்றிம்மா. நான் இங்க தங்கினாலும் நிம்மதியா இருக்க முடியாது. அங்க ஸ்னேகா சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளையும் நீதாம்மா காப்பாத்தணும். நான் முயற்சி பண்றேன் பாட்டி. வாங்க உள்ள போலாம். அலமேலு, ஒரு கப்பு காப்பி கொண்டு வா. கிழவி, உனக்கு நேரம்தான், பாத்துக்கிறேன். நல்லா இருக்கா? இன்னொன்னு சாப்பிடுமா. இப்படி சாப்பிட்டா நீ அப்புறம் எப்படி குண்டாவ? நீ குட்டி பொண்ணா தானே இருப்ப. காயத்ரி, வாங்கம்மா வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ குழந்தைய பாத்துக்கிற அழகா பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாடா தங்கம். அழகா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, கையில என்ன கண்ணாடி வழியலாம், அழகா குடுமிலாம் போட்டுட்டு, தலைமுடி வளர்த்துட்டு. ஐயோ, படுத்தாம இருக்காளா? படுத்துறியா ரோஜாவ? படுத்தாம இருக்கணும். சாப்பிட்டு பாட்டி உனக்கு என்னெல்லாம் வேணுந்திருக்கேன் பாரு. வைதேகி, ஜீவாவும் காயத்ரியும் நைட் டைம்ல சேர்ந்து அடிக்கிற கூத்து இருக்கே, அதோட மாமாவும் சேர்ந்து பாருங்க. தாங்காது. பாட்டி உனக்கு என்னெல்லாம் வேணுந்திருக்கு பாத்தியா? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு. எதுக்குமா இதெல்லாம்? ஃப்ரிட்ஜ்ல நிறைய இருக்கு. ஏம்மா, நான் என் பேத்திக்கு என்ன கிரீம் கலர்ல முழஞ்சீல ஜரிகை போட்டு பட்டு பாவாடியா வாங்கி கொடுக்க முடியும்? ஏதோ என்னால முடிஞ்சது. கிரீம் பிஸ்கெட்டு, 5 ஸ்டார் சாக்லேட்டு என் திருப்திக்கு வாங்கி கொடுக்குறேம்மா. வச்சுக்கோ, சாப்பிட்றா. அதுக்கு இல்லம்மா, எல்லாம் வேஸ்டா தான் போகுது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இல்லையா? ஆட்ல யாரும் இல்லையா? மகேஷ் உள்ள காஃபி போட்டுட்டு இருக்காரு. காயத்ரி, டேக் தட் இன்சைட். கோ, கெட் அப், கோ இன்சைட். கோ திஸ் சைட், கோ. நீ இங்கிலீஷ்ல தச புசுன்னு என்னமோ சொல்றது புரிஞ்சிட உள்ள போறதே. பரவாயில்லையே. எங்க அம்மா கூட என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா. எங்க 5வது வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. வறுமை. அதுக்கு மேல எங்க அம்மாவுக்கு என்ன படிக்க வைக்க முடியல. நம்மளாலதான் படிக்க முடியாத போயிடுதே. என் பொண்ணையாவது படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு அவளை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்தேன். காலேஜ்ல என்ன சும்மாவா படிப்பு சொல்லித்தரா? பணம் கட்டணுமே. எங்க போவேன் நான் பணத்துக்கு? என்கிட்ட காலன்னா காசு கிடையாது. கடனா யாரையார்ட்டையோ கேட்டு பார்த்தேன். ஆனா யாரும் கொடுக்குற மாதிரி இல்ல. ஊரு பூரா கேட்டாச்சு. எல்லாராத்து கதவையும் தட்டியாச்சு. நான் தான் அதிர்ஷ்ட கட்டியாச்சே. என் மூஞ்சியை பார்த்த உடனே எல்லாராத்து கதவும் இருக்க மூடி நிறுத்தும். வேற வழி தெரியல. ரத்னசாமி கிட்ட போய் நின்ன.
என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு அது. இந்த பகவான் இருக்காரு, அவர் இந்த மனுஷ குலத்துக்கு எத்தனையோ நல்லதை பண்ணிருக்காருமா, இல்லைங்கள. ஆனா 2 துரோகத்தை பண்ணிருக்கார். இந்த உலகத்துல வறுமையை படைச்சது அவர் பண்ண முதல் துரோகம். 2வது பயத்தை படைச்சது. இந்த 2க்கும் நடுவுல என்ன மாதிரி ஏழைகள் மாட்டின்னு முழிக்கிற மொழி படுற பாடு, நாய் படாத பாடு, நரக வேதனை, அதெல்லாம் வெளியில சொல்லவே முடியாது. ரத்னசாமி கொடுத்த பணத்தை எடுத்துன்னு சரி என் பொண்ணுக்கு காலேஜ்ல ஃபீஸ கட்டிடலாம்னு நினைச்சுட்டு ஆத்துக்கு வந்து நின்னா, எங்க ஆத்துக்கார் கிட்னி ஃபெயிலியர் ஆகி வயித்த வலியில துடிச்சுண்டு கீழே விழுந்து கிடக்குறார். நான் என்ன பண்ணுவேன்? அந்த பணத்தை எடுத்துட்டு அவரை டவுன் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் வைத்தியத்தை பாப்பேனா, இல்ல என் பொண்ணுக்கு ஃபீஸ கட்டுவேனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒத்த பொம்பளைனா எப்படி சமாளிப்பேன்? வேற வழி இல்லாம என் பொண்ணு படிப்பு நின்று போயிடுது. என் பொண்ணை படிக்க வைக்க முடியாதவ என் பேத்தியாவது படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களை மாதிரி ஏழைகளுக்கு நீங்க கல்வி அறிவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு புண்ணியமா போகுமா? அதான் நீ 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி அதை என் பேத்தி புரிஞ்சு வெளியில போன உடனே நான் பூரிச்சு போயிட்டேன். எனக்கு கைய ஓடல, காலை ஓடல. அவளுக்கு நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிடுமா. என்னால சாதிக்க முடியாதது, என் பொண்ணால சாதிக்க முடியாதது என் பேத்தியாவது சாதிக்கணுமா? என் பேத்தியாவது சாதிக்கணும். என்னம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க? காயத்ரி உன் எதிரியோட பொண்ணுமா, நீ அதை கூட பொருட்படுத்தாம நீ பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிறீ. அதுக்கு நான் நன்றின்னு சொல்ற 3 எழுத்தெல்லாம் பத்தாதுமா. என் உசிரியா உனக்கு தாரவாத்து கொடுக்கணும். தயவு செஞ்சு இது போதும். வேற ஏதாவது பேசலாமா? உட்காருங்கம்மா. சரிம்மா. அலம்பேலோ நான் ரோட்ல பார்த்தேன். பாட்டி இப்போ ஸ்னேகா கூட கமலேஷ் ஆத்துல இல்லையா? ஈஸ்வரன் விஷயத்துல ஸ்னேகா நடந்துக்கிற விதம் பிடிக்காம சோபாவத்துக்கு சண்டை போட்டுன்னு போயிட்டாளாம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஆனா உங்க பொண்ணு கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் தான். அப்படின்னா அது தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. எனக்கு புரியுறதுமா. ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாதவன் சொல்றாதானே. பரவாயில்லம்மா, அதானே உண்மை. எனக்கு அப்புறம் ஸ்னேகாவை திட்டுற தகுதியும் உரிமையும் உனக்கு மட்டும்தாம்மா இருக்கு. அவ கூட நிரந்தரமா யாரும் பழகவும் முடியாது, நெருக்கமா வாழவும் முடியாதுமா. இப்போ என் கவலை என்ன தெரியுமா? கமலேஷ் கூட ஸ்னேகா தனியா இருக்கு. அதெல்லாம் தப்புன்னு சொன்னா அவ என் பேச்ச கேட்கவா போறா? என் பொண்ணை பத்தி நானே தப்பா பேசக்கூடாது. என்ன பண்றது? அவ பண்ற காரியம் எல்லாம் அப்படிதானே இருக்கு. அப்படிதானே பேச வைக்கிறா, நினைக்க வைக்கிறா. அவ கமலேஷ் அந்த மாதிரியான ஆள் கிடையாதுமா. என்னதான் இருந்தாலும் அவன் கல்யாணம் ஆகாதவம்மா. அதுவும் இல்லாம ஸ்னேகாவை பத்தி பெத்தவ நான் கவலைப்படாத இருக்க முடியுமா? இல்ல ருஜா, கை தவறி. ஸ்னேகா, பாட்டி சாப்பிட்டாங்களா? தெரியாது. பாட்டி தூங்கிட்டு இருக்காங்களா? தெரியாது. சரி, பாட்டி எங்க? பாட்டி ஆத்த விட்டு போயிட்டா. எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஷோபாத்துக்கு போறதா சொல்லிதான் என் கூட சண்டை போட்டுட்டு போயிட்டா. அங்கதான் போயிருக்கணும். நீங்க சாப்பிடுங்க. என்ன ஸ்னேகா எப்படி பேசுற? பாட்டியை நீ அமிச்ச? நீ அமிச்சிருக்க கூடாது. நான் அனுப்பல. என்னோட பர்சனல் விஷயங்கள்ல மூக்கு நுழைச்சா நான் கண்டிச்சேன். கோச்சிண்டு போயிட்டா. நான் எந்த தப்பும் பண்ணல. பாட்டியை நான் அனுப்பல. இருந்தாலும் யாருக்கும் எதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க சாப்பிடுங்க.
என்னோட சாப்பாடுக்கும் நான் இங்க தங்கறதுக்கும் உண்டான செலவு பண்ணோம். இதை எடுத்துக்கோங்க. என்ன அவமானப்படுத்துறியா ஸ்னேகா? இல்ல கமலேஷ், தன்மானத்தோட வாழ பழகிக்கிறேன். என்ன சொந்த கால்ல நெல்லுன்னு சொன்னதே நீங்க தானே. அதெல்லாம் சரி, ஏது இந்த பணம்? என் உழைப்புக்கு கிடைச்ச பணம். நேர்மையான வழியில சம்பாதிச்சதுதான். இங்க பார், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் நாளைல இருந்து வீட்டுக்கு வரல, ஆபீஸ்ல தங்கிக்கிறேன். கமலேஷ், அது காரணம் இருக்கு ஸ்னேகா. ஊர்ல அனாவசியமா உன்னை என்னையும் சந்தேகமா சேர்த்து வச்சு பேசுறத நான் விரும்பல. பாட்டி இருக்கப்பவே 4 பேர் 4 விதமா பேசியிருக்காங்க. இப்ப பாட்டி வேற இல்லையா, கேட்கவே வேண்டாம். நம்ம கதை கந்தல் தான். நம்ம வசதிக்காக நாம தான் பாட்டி அமுச்சு வச்சிட்டோன்னு 4 பேர் பேசுவாங்க. கற்பனை பிரமாதமா இருக்கு. பத்திரிக்கைக்காரர்ல அதான் சரளமா அள்ளி விடுறீங்க. ஸ்னேகா, நான் ஆம்பளை, நான் என்னை பத்தி கவலைப்படல. ஆனா உன்னை பத்தி கவலைப்படாம இருக்க முடியாது இல்ல? கமலேஷ், நம்ம மனசாட்சி சுத்தமா இருக்கும்போது நாம ஏன் மத்தவங்கள பத்தி கவலைப்படணும்? நம்ம வீடு சுத்தமா இருந்தா போதும் நீ நினைக்கிற, அது சுயநலம். சுற்றுப்புறமும் சுத்தமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது பொதுநலம். அனாவசியமா அடுத்த வாய்க்கு அவ்வளோ கொடுத்துட்டு என் வயிற்றுக்கு அல்சர் வரணும்னு நான் நினைக்கல ஸ்னேகா. இங்க பாருங்க கமலேஷ், என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க இங்கே இருங்க. இல்லனா நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா இது உங்க வீடு. நான் போயிடுறேன். நீங்க யோசிச்சு உங்க முடிவை காலையில சொல்லுங்க. இப்ப சாப்பிடுங்க. குட் நைட்.